தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கம் வழங்கக் கோரி பாஜக வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு டிசம்பர் 28ஆம் தேதி அன்று அறிவித்து அதற்கான அரசாணையம் பிறப்பித்திருக்கிறது என்று குறிப்பிடக்கூடிய அவர், இதன் மூலமாக 2,20,20,4,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமுள்ள வசிக்கக்கூடிய குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள் என்றும், இதனால் 249,76,00,000 செலவு ஏற்படும் என்றும் தமிழக அரசினுடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவரது மனுவில் 2009ஆம் ஆண்டில் முதல்வராக இருந்த கருணாநிதி பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 2011ஆம் ஆண்டு வரை அவர் வழங்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின்னர் அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா 2012ஆம் ஆண்டில் பரிசு தொகுப்பு கொடுக்கவில்லை எனவும் 2013இல் பொங்கல் பரிசு தொகுப்போடு 100 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருடைய மறைவுக்கு பிறகு 2016 அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி 1000 ரூபாய் வழங்கியதையும், கொரோனா காலகட்டத்தில் 2500 ரூபாய் வழங்கியதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு 2021ஆம் ஆண்டுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தமிழக அரசுக்கு பொங்கல் பண்டிகை பரிசு மட்டும் வழங்கினார் என்றும், அதன் தொடர்ச்சியாக 2022 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆண்டுகளில் மட்டும் பரிசு தொகுப்போடு ரொக்கத்தொகை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மனுதாரர் இந்த ஆண்டும் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் ரொக்கத்தொகை சேர்த்து வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு டிசம்பர் 30இல் கோரிக்கை மனு அளித்ததாகவும், அதனால் அரசு அதனை எவ்வித பதிலும் அளிக்காமல் இருக்கிறது என்றும், எனவே இதற்கு தமிழக அரசுக்கு 2000 ரூபாய் ரொக்கத்தோடு பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தன்னுடைய மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.